பாகிஸ்தானின் ஆக்கிரமிப்பை அகற்றி கார்கில் போரில் இந்திய ராணுவம் பெற்ற வெற்றி குறித்த சிறப்பு ஆவணப்படம். ராணுவ வீரர்கள் மற்றும் அவரது குடும்பத்தினருடன் ஆவணப்படத்தை பார்த்த பிரதமர் மோடி. ராணுவத்தை எப்போதும் போருக்கு தயாராக வைக்க அக்னிபாத் திட்டம் உதவுவதாக பிரதமர் மோடி கருத்து. ராணுவத்தில் பல ஊழல்களை செய்தவர்கள் அக்னிபாத் திட்டத்தை வைத்து அரசியல் செய்வதாகவும் விமர்சனம். பொதுச் செயலாளர் வழக்கு நிலுவையில் இருக்கும் நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் என எப்படி குறிப்பிட முடியும்? எடப்பாடி பழனிசாமிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. தமிழக அரசு பள்ளிகளில் சாதி பெயரை பயன்படுத்தக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. மக்கள் வரிப்பணத்தில் நடத்தப்படும் அரசு பள்ளிகளில் எப்படி சாதி பெயர் இருக்கலாம் எனவும் நீதிபதி கேள்வி. ராசிபுரம் புதிய பேருந்து நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து ஊர்வலமாக வந்து நகராட்சி ஆணையரிடம் மனு. பேருந்து நிலைய ஆதரவு திமுக கவுன்சிலர்கள் மற்றும் பேருந்து நிலைய மீட்பு கூட்டமைப்பினரிடையே வாக்குவாதம். பெண் காவலர்களை அவதூறாக பேசியதாக கோவை சைபர் கிரைம் தொடர்ந்த வழக்கு. யூடியூபர் சவுக்கு சங்கருக்கு ஜாமீன் வழங்கியது கோவை நீதிமன்றம். நீலகிரி கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. பாரிஸில் இன்று அதிகாரப்பூர்வமாக தொடங்குகிறது ஒலிம்பிக் திருவிழா. கண்கவர் கலை நிகழ்ச்சிகளுடன் நடைபெறும் விழாவுக்கான விரிவான ஏற்பாடுகள். பாரிஸில் அடுத்தடுத்த தாக்குதல்களால் அதிவேக ரயில் சேவை முடங்கியது. ஒலிம்பிக் தொடக்க விழாவிற்கு ஒரு சில மணி நேரத்திற்கு முன்னர் ரயில் சேவை முடங்கியதால் பரபரப்பு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 84,000 கனஅடியாக அதிகரிப்பு. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 93 அடியை தாண்டியதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. கர்நாடக அணைகளிலிருந்து காவிரி ஆற்றில் வினாடிக்கு 1,30,000 கன அடி தண்ணீர் திறப்பு. KRS அணையிலிருந்து மட்டும் வினாடிக்கு 1,00,000 கன அடி நீர் வெளியேற்றம். சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பதில் தாமதம். கேரள மற்றும் மேற்கு வங்க ஆளுநர்களின் செயலர்கள் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். பொள்ளாச்சி ஆழியார் அணையிலிருந்து உபரிநீர் வெளியேற்றம். கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தல். சவுக்கு சங்கர் தொடர்பான ஆட்கொணர்வு வழக்கில் இருந்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் விலகல். வேறு அமர்வுக்கு மாற்றுமாறு தலைமை நீதிபதிக்கு பரிந்துரை. 3 குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக டெல்லியில் தமிழ்நாடு வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம். வழக்கறிஞர்களுக்கு ஆதரவு தெரிவித்து காங்கிரஸ் MP கார்த்திக் சிதம்பரம் பங்கேற்பு. பட்ஜெட்டை கண்டித்து திமுக நடத்தும் போராட்டம் மக்களை ஏமாற்றும் செயல். பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் விமர்சனம். சென்னை கத்திப்பாரா மேம்பாலத்தில் இருந்து குதித்து உயிரை மாய்த்துக் கொண்ட இளைஞர் விருகம்பாக்கத்தை சேர்ந்தவர் என காவல்துறையினர் தகவல். பாண்டிச்சேரி மாநில மதுபானத்தை ஆந்திர மாநிலத்திற்கு காரில் கடத்திக் கொண்டு சென்ற நபர் உத்தரமேரூர் அருகே கைது. சுமார் 1,50,000 ரூபாய் மதிப்புள்ள மதுபானங்கள் பறிமுதல். கார்கில் போர் வெற்றியின் 25ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி சென்னை போர் நினைவிடத்தில் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி மரியாதை. தென்னிந்திய ராணுவ தலைமை அதிகாரி லெப்டினன்ட் உள்ளிட்டோர் மலர் வளையம் வைத்து மரியாதை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 குறைந்து 51,320க்கு விற்பனை. மத்திய பட்ஜெட்டில் சுங்கவரி குறைப்பால் தொடர்ந்து தங்கத்தின் விலை குறைவு. 2018ஆம் ஆண்டு அமித்ஷா குறித்து ஆட்சேபனை கூறிய கருத்துக்களை தெரிவித்த விவகாரம் தொடர்பாக அவதூறு வழக்கு. உத்தரப்பிரதேச மாநிலம் சுல்தான்பூரில் உள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் ராகுல் காந்தி ஆஜர்.